வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பயிற்சியாளரின் கடினமான உழைப்பு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. தன்னுடைய மாணாக்கர் அல்லது அணி வெற்றி கோப்பையை தூக்கும் தருணத்திற்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் விளையாட்டு பயிற்சியாளர்கள். அவர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு பயிற்சியாளர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக மூத்த பத்திரிகையாளர், விளையாட்டு விமர்சகர் திருவேங்கிமலை சரவணன் அவர்கள், தேசிய பீச் வாலிபால் விளையாட்டு வீராங்கனை பானுப்பிரியா அவர்கள், விளையாட்டு மருத்துவ நிபுணர் டாக்டர் கண்ணன் புகழேந்தி அவர்கள், தேசிய தடகள வீராங்கனை கனிமொழி அவர்கள், தேசிய மற்றும் சர்வதேச தடகள வீராங்கனை அமுதா அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். பயிற்சியாளர் பணி அப்படிங்கிறது சாதாரணமானதா இல்ல சவாலானதா? இது ஒரு சாதாரணமான சவால்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இது போட்டி நிறைந்த இது. அதே நேரத்தில் ஒரு பயிற்சியாளருங்கிறது அவர் ஸ்டெடியாக இருக்கணும். அப்போ தான் அத்லெட்டை ஒரு வெற்றி கோப்பையை நோக்கி நகர்த்த முடியும். அதனால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக இருந்தாலும் நம்மளோட உள்ளுணர்வில் இது ஒரு சவாலாக எடுத்துக்கணும். அதனால் இது சாதாரணமான சவால்னு சொல்லலாம். ஒரு பயிற்சியாளராக ஒரு விளையாட்டு வீரர் உருவாக்குறது மிகப்பெரிய சவால். அதில் மாணவனோட மனநிலைமை, அவனோட வீட்டோட நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு அவன் எந்த பொசிஷனில் அவன் நல்ல பிளேயராக இருக்கிறான் அதை அவன் டெவலப் பண்ணும்போது ஆப்னட் பிளேயருக்கு அவனோட வாய்ப்பு கொடுக்காம அது வெற்றி இலக்க அடையாளத்துக்கு அவனை நம்ம தயார்படுத்தணும். இதில் மிக கடினமான சவால் இருக்குது. அதாவது விளையாட்டு மட்டுமல்ல, அவனுடைய குடும்ப சூழலையும் பார்த்து அவனை தயார்படுத்தணும். அதுதான் சவால்னு சொன்னீங்க. அற்புதம். நம்மளே ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து தான் அவன் வர்றான். நம்மளை பார்த்தவன நம்ம கோச்சு எப்படியாவது கொண்டு சேர்த்துருவார் அவனை பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளை ரீட் பண்ணுவான். அவன் கடைசியாக அவனை ஒரு இந்தியாவுக்காக ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல விக்டரி ஸ்டாண்ட்ல நிறுத்தி இந்தியாவினுடைய கொடியை ஏற்றி அந்த இடத்துல தேசிய கீதத்தை பாட வச்சு அவனை ஒரு முழு மனிதனா, ஒரு டிசிப்ளின் மனிதனா, ஒரு கமிட்டட் மனிதனா கொண்டு வர்ற வேலை தான் ஒரு பெரிய சவால். அதாவது இவ்வளவு சவால் இருக்கு உள்ளுக்குள்ள. சூப்பர். அதாவது உடல் வலு இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டுக்கு வருவாங்க, உடல் வலு இல்லாதவர்கள் நாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு பயிற்சியாளராக இருக்கிறீங்க இல்லையா? அதாவது இந்த வரிசையில உடல் ஊனமுற்றவர்களுக்கான பயிற்சியாளரையும் உட்கார வச்சதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் இப்போ உடல் ஊனமுற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால் தான். உதாரணமா இப்போ மனதளவிலேயே அவங்க கொஞ்சம் தயக்கம் இருக்கும். உடல் ஊனமுற்றவர்கள்னாக்கா பார்வையற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், உடல் அங்க ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே இதுல வராங்க. இப்போ கண் பார்வையற்றவர்களுக்கு நம்ம பயிற்சியாளராக இருக்கணும்னா அந்த சூழ்நிலையில போய் நம்ம பயிற்சி எடுத்துருக்கணும். இப்ப நான் குறிப்பா 6 மாசம் கண்ணை கட்டி ஒரு பயிற்சி எடுத்த பிறகுதான் நான் பயிற்சியாளனா நான் அங்க அந்த அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியுது. விளையாட்டு அப்படிங்கிறது எல்லோருக்கும் குதூகலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த உடல் குறைபாடு உடையவர்கள் விளையாட்டுக்கு வரும்போது அந்த குதூகல உணர்ச்சி அவர்களுக்கு இருக்குமா? அவனுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் இருக்குது. தானும் விளையாட வேண்டும், தானும் சாதிக்க வேண்டும், எனக்கும் திறமை இருக்கு, அதை வெளிக்காட்ட வேண்டும் என்று எல்லா ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் அது என்ன குறையா இருந்தாலும் இருக்கிறது. சூப்பர். அந்த குதூகலம் அவர்களுக்கு நிச்சயம் இருக்கு. யாரும் எந்த வேலையை ஆரம்பிக்கும் முன்னாடி எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லார்கிட்டையும். எனக்கு இதுல என்ன கிடைக்கும், அடுத்த கொஸ்டின் தான் நான் என்ன செய்யணும் அது கிடைக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண, என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அவனுக்கு சொல்லணும். என்ன நம்ம பண்ண போகிறோம் அவனுக்கு அப்படிங்கிறது, அவன் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லணும். முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற பலம் எது, பலவீனம் எது. ரெண்டாவது, அவன் கொஞ்சம் விளையாட்டு வீரனான பிற்பாடு அவனை ஒரு போட்டிக்கு அழைத்து செல்வதற்கு முதல்ல அவங்க பெற்றோர்கள் சம்மதிக்கணும், அவங்கள சரிப்படுத்தணும். அவங்கள சரிப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் சம்மதிக்கணும், அந்த நிர்வாகத்தை சரிப்படுத்தணும். இந்த நிர்வாகத்தையும் பெற்றோரையும் சரிப்படுத்தின பின்பு அவனுடைய பொருளாதாரத்தை சரிப்படுத்தணும். இதை 3ஐயும் சரிப்படுத்தின பின்பாடு தான் அவனை ஒரு வீரனா உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல சந்திப்புகளை, பல சங்கடங்களை பயிற்சியாளர்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஒரு வீரனை உருவாக்குவது என்பது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரசவத்துக்கு சமம் என்பது என்னுடைய குறிக்கும். நான் கபடி பயிற்சியாளர், ரயில்வேல இருக்கேன். பயிற்சி என்பது விளையாடி, இந்த பயிற்சியாளராக என்ஐஸ் முடிச்சுட்டு வரதை விட விளையாடிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய
எல்லாமே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் விளையாட்டா அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஓகே. அவங்க வந்து ஒருத்தர் உருவாக்குறதுன்றது பெரிய விஷயம். நான் ஒரு 10 பேர் இட்டு வந்தேன் தயார் பண்ண. கபடி வந்து ரொம்ப 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 கீழே இருக்கிறவங்க தான் ஆட முடியும். ஓகே. ரொம்ப ஹையில் இருக்கிறவங்க கபடிக்கு வர உடல் வலு சார்ந்த விளையாட்டு இல்லையா? அது ரொம்ப ஏழ்மையானவங்க தான் ரொம்ப விளையாடுவாங்க. அதில் வந்து ரொம்ப கோடீஸ்வரெல்லாம் வந்து விளையாட போகிறது இல்லை. அந்த கேமுக்கு வந்து இட்டுன்னு வரலாம் வீட்டில் ஒன்றும் எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தா தான் அந்த கிரவுண்டுக்கு வந்து ஆடுவான். காலையில் அந்த ஃபுட்டு, ஓகே, பாலெல்லாம் அது எங்களுடைய சொந்த காசை தான் போடணும். அதாவது இதையும் சேர்த்து வளர்க்கெடுக்க வேண்டி இருக்கு உங்களுக்கு. தூக்கத்தில் கூட எங்களுக்கு அந்த கபடி நான் அவங்க ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், இந்த பொண்ணுக்கு இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த பையனுக்கு இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா, இப்படி அது டிஸ்ட்ரிக்ட் இட்டு போகணும். ஒவ்வொரு நிமிடமும் நீங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கோச்சு மேக்ஸிமம் தூங்குறது அவங்க சிந்தனையாக தான் இருக்கும். சூப்பர். நான் வந்து டென்னிஸ் கோச்சு, தனியாக ஒரு டென்னிஸ் அகாடமி இங்கே வச்சுருக்கேன். இந்த டென்னிஸ் ட்ரைனிங் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க ஓரளவுக்கு ஆட ஆரம்பிக்கிறது 2 years ஆகும். இல்லை வேணா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 மாதம் ஆன உடனே பையன் வந்து ஆடுவானு போயிடுவானு கேட்பாங்க. இந்த அளவுக்கு ஆடுவாங்களா அப்படின்னு தெரிவாங்க. இது ரொம்ப கஷ்டமான சவால், பயங்கர சவால் இருக்கு. அதாவது சர்வதேச லெவலுக்கு போயிட்டு வந்த வீராங்கனை, ஒரு பயிற்சியாளரோடு ஒரு வீரர் அல்லது வீராங்கனை சேர்ந்து செயல்படுவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் தானா, இல்லை உங்களுக்கு அது சவாலான விஷயம்? இதை வந்து நம்ம ஈஸின்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு சவாலான விஷயம் தான் சொல்லலாம். பிகாஸ் ஃபஸ்ட்டு எங்களை வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு வரதே ரொம்ப பெரிய சவாலான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு விளையாட்டு வீராங்கனைகளும் சரி வீரர்களும் சரி வேற வேற மனநிலையில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து சார் கோச் சொல்கிறத வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அதை வந்து அவங்க வந்து அந்த கோச்சுடைய மனநிலையை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவும் முடியாது. அதை வந்து எங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வர்றதே ரொம்ப மிக கடினமான ஒரு விஷயம். நீங்களும் அந்த இடத்துக்கு போகிறது கடினமான விஷயம் தான் கண்டிப்பாக. ப்ளஸ் படிப்பு, ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையான இருந்து குடும்பத்தில் வர்ற பிள்ளைங்களுக்கு தேவையான உணவு. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து தான் நான்லாம் இங்கே வந்தேன் சென்னைக்கு. ஆக்சுவலாக விளையாட்டுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து உரிய படிப்பாக இருக்கட்டும், இல்லை உணவாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்துக்கிறது யாருன்னா பயிற்சியாளர்கள் தான். ஸோ இப்படி இப்போ எங்களுடைய பயிற்சியாளர் எங்களுக்கு அப்படி கிடைச்சதுனால தான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துலையும் ஒரு நல்ல பொசிஷன்லையும் நாங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிறோம். ஸோ எங்களை வந்து அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு இதை எப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வயசில் கிடையாது. அந்த 20-22 வயசுக்குள்ளே எங்களால் கண்டிப்பாக இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் கோச் பண்ணணும், மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பார்ஷாலிட்டி. எனக்கு சார் வந்து இங்கே தான் நிற்கணும், அங்கே நிற்கக்கூடாது, ஏன்னா அவங்க அவ்வளோ எனக்கு தான் சொல்லி தரணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவரோட மனநிலையிலனா அவருக்கு எல்லாருமே வந்து தன்னோட பிள்ளைகள் தான். யாரும் வந்து வேற வேறல, யார் நான் பண்ணினாலும் அவருக்கு தான் பெருமை, இல்லை இன்னொருத்தவங்களுக்கு பண்ணினாலும் அவருக்கு தான் பெருமை வரப்போகுது. ஆனால் இதை அந்த நேரத்தில் நம்ம வந்து உணரவே முடியாது. இது வந்து அந்த ஒரு வயசை கடந்து ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது தான் நம்ம இப்படிலாம் வந்து கோச் கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கோம், ஆனால் நமக்கு அவர் வந்து இவ்வளோ நல்லா நமக்காக பண்ணி வச்சிருக்காரு, அதனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் வந்துடுது, நாள் கடந்து போயிடுது. சபாஷ். இந்த கோச் அப்படிங்கக்கூடிய ஒரு வேலையை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க? நான் வந்து பாக்ஸிங்காக வந்திருக்கேன். பேர் ஜலேந்திரன். நான் கிட்ட ஒரு 5-6 ஸ்போர்ட்ஸில் மேன்லி கேம்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன். நான் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு. இப்போ என்னோட நினைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நமக்கு ஆண்டவன் வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு மேலே நம்ம சொசைட்டிக்காக செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கேமை நான் எடுக்கும்போது என் பையனை அங்கே கொண்டு போகும்போது என் பையன் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லுவேன். அந்த நினப்பு வந்து அந்த வெறி எப்படி ஏறி போகுது. அப்படி இதெல்லாம் பட்டு வெளியில் வந்து அவன் ஃபஸ்ட்டு வந்தாக்கா, ஃபஸ்ட்டு அந்த விக்டரி சேனல் அவன் நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். அது அந்த சந்தோஷம் தான் என்னுடைய வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு. நான் வந்து 1970 ஹாக்கி விளையாடும் போது அப்போ வந்து கோச்சஸ் ரொம்ப கம்மி, கோச்சஸே இல்லை. நான் வந்து மற்ற விளையாட்டு வீரர்கள் ஆடுறதை பார்த்து தான் நான் டெவலப் பண்ணேன். ஸோ அந்த மனசில் வந்து எனக்கு அந்த கோச்சுக்கு நம்ம டெவலப் ஆகலையே, அந்த மாதிரி ஆயிருந்தால் நம்ம எங்கேயோ போயிருப்போமே, அது மனசு உறுத்திட்டே இருந்தது. நான் இந்த 40 வருஷம் ஹாக்கி ஆடின பிறகு என் மனசில் அது அந்த பயிற்சியாளர் வந்து பசங்களை டெவலப் பண்ணணும், அந்த ஒரு உத்தியோகத்தில் தான் நான் பயிற்சியாளராக வந்தேன். ஒரு கிராமத்தில் காலில் செருப்பு போடாமல் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செருப்பு போடாமல் நடந்து போன ஆளு நான். ஆனால் இந்தியாவினுடைய கொடியை டோக்கியோவில் ஏற்றின ஆளு நான் தான். 1981 வருஷம் வேர்ல்ட் கப்பில் போய் ஓடின ஆளு நான் தான். ஆனால் ஐ ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஐ ஹவ் குட் சயின்ஸ் பேக்ரவுண்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய நாலேஜையும் இன்னொரு ஜெனரேஷனுக்கு நான் விட்டுட்டு போனாதான் ஐ ஆம் த சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதனாலதான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கேன். 1978 நான் YMCA கல்லூரியில் என்னுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸ் படிக்க போகும்போது ஒரு அந்த லைப்ரரியில் எனக்கு கிடைச்ச ஒரு வாசகம், a good coach can change the game, a great coach can change the life. அப்போ ஒரு உடனே அந்த காலகட்டத்தில் ஒரு ஊனமுற்றோருக்கான விளையாட்டு போட்டியை YMCA கல்லூரியில் நடத்துவதற்காக ஒரு நிறுவனம் வந்து கேட்குது. அது யார் எடுத்து நடத்துறதுன்னு யாருமே விருப்பம் இல்லை. அப்போ நான் வாலண்டியராக எடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறேன். அப்போது என்னுடைய இந்த சமுதாயத்தில் வந்து ஒதுக்கப்பட்டு அவர்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு விளையாட்டு வீரர்களாக இருந்தவங்களை நம்ம நிச்சயம் அவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்களாலையும் சாதிக்க முடியும்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த பயிற்சியாளராக அந்த துறையை எடுத்தேன். பிளேயராக கொஞ்ச நாள் இருக்க முடியும், ஒரு 30-35 இயர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸில் இருக்குன்னா ஷுட் பி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் அ கோச். ஸோ இப்படி அப்போ கோச்சாக சூஸ் பண்ணுறோம். கோச் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணி தரதுக்கு நம்ம இது பண்ண முடியும். நல்ல பிளேயராக இருந்தால் நம்ம நேஷனலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தர முடியும். அங்கே பாரதி காலேஜ் கோயம்புத்தூரில் இந்த மல்லர் கம்பம் என்ற விளையாட்டை ஒரு 10 நாள் தான் நடத்தினாங்க. ஆனால் அப்போ சொன்னாங்க இது ஒரு தமிழர் விளையாட்டு, இது ஆதரிக்க ஆள் இல்லை அப்படின்னாங்க. நான் உடற்கல்வித்துறையிலிருந்து ஆசிரியராக வந்த பிற்பாடு இந்த மாவட்ட கல்வி அதிகாரி வந்தால் அது ஒரு தேவஷம் மாதிரி உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த ஒரு 100 பேரை நிற்க வச்சு 1 2 3 சொல்லி ஒரு எக்ஸசைஸ் நடத்தி ஒரு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. எனக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா நம்ம ஒரு மாறுதலாக ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இந்த மல்லர் கம்பத்தை அங்கே செய்தேன். அப்போ செய்யும்போது அந்த விளையாட்டு வந்து ஐயா சொன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் செய்ய முடியாது. இன்னும் கேட்டால் 2 வேளை பட்டினி இருக்க தான் செய்ய முடியும் அந்த விளையாட்டு. மற்ற விளையாட்டுக்கெல்லாம் உடைகள் மிக அவசியம். மல்லர் கம்பத்துக்கு ஒரே ஒரு ஜட்டி தான் தேவை அந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ எல்லா விளையாட்டுக்கும் பயிற்சியாளர்கள் நிறையா இருக்காங்க. அந்த மல்லர் கம்பத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சியாளர்கள் குறைவு. அதனால் அதை தேர்ந்தெடுத்தேன். 2வது, எல்லா விளையாட்டுலேயும் தேசிய போட்டிக்கு போகணுன்னா அதாவது கிளை மையம் மண்டலம் எப்படி பண்ணி போகணும். ஆனால் மல்லர் கம்பத்துக்கு நேராக தேசிய போட்டி தான், எந்த செலெக்ஷன் கிடையாது. தமிழ்நாடு டீம்னா நேராக மகாராஷ்டிரா போயிட வேண்டியது தான். அந்த அளவில் இப்போ ஒரு 8 வருஷமாக கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாநிலம்தான் மல்லர் கம்பத்திற்கு முதல் பரிசு எங்களுக்கு தான் உரியது என்று மார்த்தட்டி கொண்டிருந்த நிலையை தமிழ்நாடு மல்லர் கம்ப கழகம் ஒரு 8 ஆண்டுகளாக மாற்றி தமிழ்நாடு மல்லர் கம்பம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதனால தான் அந்த மல்லர் கம்பத்தை நான் பயிற்சி அளித்தேன். நம்ம விளையாட்டு வீரனா ஆகணும்னு நினைச்சோம், அது முடியலை. நம்ம விளையாட்டு வீரர்களை உருவாக்கலாமே, ஏன் அதில் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 0ல இருந்து வந்துருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு கோச்சான பிறகு இன்டர்நேஷ்னல் சும்மர் ஒரு மாநில அளவில், மாவட்ட அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் கூட உருவாக்கிட்டேன் இன்னைக்கு பார்த்த வரலையும். சூப்பர். அப்படி உருவாக்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு கிடைக்கவில்லை, பிறருக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற கடந்த 32 ஆண்டுகளாக கோச் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா 2 அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் பாத்தீங்கன்னா 16 சுமர் உருவாக்கியிருக்கேன், மெடல் வாங்கியிருக்கேன். ஒரு விளையாட்டு பயிற்சியாளராக வரணும் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கா? உண்மை சார். நான் பயிற்சியாளர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. நான் ஒன்லி விளையாட்டு வீரர் தான். நான் கபடி ஆடின்னு தான் இருந்தேன். ஒரு கிளப் ஆடினேன். இன்னொன்று அப்ளிகேஷன்லாம் கூட ரயில்வேலேருந்து அவங்க தான் வந்து என்னை வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு அவங்களே அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அவங்களே என்ன அப்போ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருந்தேன், சேர்த்துக்கிட்டாங்க. விளையாடும்போது இப்போ கேப்டன் இந்தியா 10 வருஷம் சதநிலை கேப்டன், இந்தியன் ரயில்வே கேப்டன், நேஷனல்ஸு ஃபெடரேஷன் ஆடும்போது எங்கள் ரயில்வே வந்து தொடர்ந்து வின்னர், நேஷனல்ஸ் தொடர்ந்து வின்னர் வந்துகிட்டே இருக்குது, இந்தியன் ரயில்வே நேஷனல்ஸ் எல்லாத்துலேயும். அப்போ டீம் லேடிஸ் டீம் தோத்துட்டே இருக்குது. எங்கள் லேடிஸ் டீம் வந்து 13 வருஷம் பொசிஷன் இல்லை. நம்ம பண்ணும்போது ஆஃபீஸர் கூப்பிட்டு ஜெகதனில் கோச்சை போட்டுடலாம், டீம் பொசிஷன் வரல. என்கிட்ட டீம் கொடுத்த உடனே ஒரே மாதத்தில் டீம் வின்னர், இன்டர் ரயில்வே ஆல் இண்டியா ரயில்வேல லேடிஸ் டீம் வின்னர் 13 வருஷத்துக்கு அப்புறம். ஃபிசிக்கலாக நம்ம அதில் வந்து ஃபுல் இன்வால்வ்மெண்ட் பண்ணும்போது தான் ஒரு மூமெண்ட்ஸோட வேல்யூவும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ் வந்து ஃபோர்ஹேண்ட்லாம் மூவ் பண்ணிங்கன்னா பாடி மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் க்ளீனாக வரும். நம்ம என்ன தான் படிச்சுட்டு வந்தாலும் சார் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் ஸ்டடீஸும் சயின்ஸ் சொன்ன மாதிரி
அதுவும் பண்ணாதான் அவங்க வந்து 100% பர்ஃபெக்ட் டெக்னிக்ஸ்ல இதெல்லாம் பண்ண முடியும். அதனால ஸ்போர்ட்ஸை செஞ்சாதான் அந்த உடம்புல அந்த ஃபீலிங்க, உங்க அத்லெட்டோட ஃபீலிங்கை நீங்க கணிப்பீங்க. இல்லை நான் செய்யாதவங்க அது கணிக்கவே முடியாது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேக் ரோல் சைடு ரோல்ஸ் அடிச்சு அட்டாக்கிங் பண்ணாதான் நாங்க ஒரு பிளேயரா வர முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிளஸ் நம்ம கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கோச் பண்ணும்போது நம்மளுடைய மூளையும் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஒரு ஆசிரியரே இல்லாமல் ஒரு மாணவர் உருவாயிட முடியும்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பேஸ் போடாம அதுல இருந்து பில்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா. இதோட ஒரு கேள்வியை சேர்த்துக்கிறேன். அதாவது முறையான பயிற்சியாளர் இல்லாமல் ஒருவர் விளையாடும் பொழுது உடல் ரீதியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா? அதாவது எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலுமே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே அதுல அடங்கிருது. இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஆத்லீட்டு நம்ம வெளியில போறப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டியை மேக்சிமம் கொண்டு போகணும்னா சான்சஸ் ஃபார் அன் இன்ஜுரி இஸ் ஹை. Nobody can be existing in the world today without injury. But without a supervision and support of a trained scientific coach, possibility is much more higher. இன்றைக்கு அதிகமாக பெண்கள் விளையாட்டுல வந்திருக்கிறதுக்கு இந்த பயிற்சியாளர்கள் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. நீங்க ஒரு இளம் தடகள வீராங்கனையா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு பயிற்சியாளர் எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கிறார்? ஆக்சுவலி அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேரண்டல் சப்போர்ட் எல்லாமே இருந்தால் தான் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் வரும். விமன் அவேர்னஸ் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்க்காக. ஸோ விமனும் பண்ணலாம், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சியாளரா உங்களை சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணுவேன். எந்த ஊர்மா நீங்க? நான் சென்னை தான். சென்னையில இருந்து தான் வந்திருக்கீங்க. உங்களை இப்படி பயிற்சிக்கு தயார்படுத்தலாம், நீங்க வரலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது யார்? ஆக்சுவலி நான் தஞ்சாவூர்ல ஸ்கூல் மூலியமா ஒரு காம்படிஷன் போயிருந்தேன். அப்போ நாகராஜன் சார் தான் எங்க கோச்சு. அவங்க இது மாதிரி பேம்ப்ளெட்லாம் கொடுப்பாங்க எப்பவுமே, எங்க அகாடமிக்கு வாங்க இந்த மாதிரி. அப்போதான் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா தனியா இந்த மாதிரி அகாடமிலாம் இருக்கு அப்படின்றதே அப்பதான் தெரியும். அப்போ பார்த்தா நான் பண்ற ஸ்போர்ட்ஸே ரொம்ப பெரிய லெவல் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன். அங்க போனாதான் என்னை விட நிறைய பேர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்னா இவ்வளோ போகணும், டெக்னிக்கலா தான் ஒரு விஷயத்த கத்துக்கணும். நான் சும்மா ஸ்கூல்னா சும்மா ஓடுறது அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா அங்க போனாதான் ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோ ஒரு பெரிய இது இருக்கு, ஒரு ஈவென்ட் கத்துக்கணும்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, எல்லாமே சொல்லி கொடுத்தது. ஓகே, அதாவது ஒரு பயிற்சியாளர் தான் சாதாரண நிலையில நான் நல்ல ஒரு ரன்னர் ஸ்பிரிண்டர் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்ததை அங்க உடைச்சது இவரை பார்த்ததுக்கு பிறகுதான் இல்லையா? ஒரு பயிற்சியாளர் கிடைச்ச பிறகுதான் இதனுடைய படிநிலைகள் வேறங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, நீங்க ஒரு வாலிபால் பிளேயரா இருக்கீங்க. உங்களுக்கு கோச் எவ்வளவு தூரத்துக்கு உந்துதலாக இருந்தாங்க, வளர்த்தெடுத்தாங்க? ஒரு கத்துக்கணுன்ற ஆர்வத்தை கொடுத்ததே என்னோட கோச் தான். நான் ஹைட்டு கம்மின்றதுனால நிறைய நேஷனல்ஸ் போகும்போதெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப குட்டியா இருக்கா, இவ்வளோ ஆட முடியாது அப்படி டிபெண்ட் பண்ணியே பேசுவாங்க. என்னோட கோச் மூலியமா தான் நான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் போனேன். போயிருக்கும்போது சொன்னாங்க, இந்த பொண்ணு ரொம்ப இதுவா இருக்கா, எப்படி ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் நேஷனல்ஸ் போறேன். இந்த நேஷனல்ஸ்ல பெஸ்ட் பிளேயரா நான் அவார்டு வாங்கினாங்க. சூப்பர். அவார்டு வாங்கி அந்த மினி நேஷனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தோம். சூப்பர். என்னோட கோச் இல்லாம நான் இந்த இடத்துல என்னால உட்கார முடியாது. எந்த மோட்டிவேஷனா இருந்தாலும் எனக்கு பேக் போன் எங்க கோச் தான். ஓகே, அவர் இல்லாம நான் இந்த நிலைமையில இருக்க முடியாது. சூப்பர். ஃபனிலி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டரா இருந்தாலும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு டீச்சர் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவர் திரு ராவணன்னு சொல்லி YMCA ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல வேலை பார்த்தவர். அவர் அங்க இருந்த ஆத்லீட்ஸ் எல்லாம் இன்ஜுரி எல்லாம் நீங்க பாருங்கன்னு என்னுடைய ஃபைனல் இயர் டைம்ல இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க ஒரு கோச் தான். ஆனா அவங்க இல்லைன்னா நான் இந்த பக்கம் வந்திருக்க முடியாது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தான் கொடுத்தாங்க. ஒரு உடல் வலு உடையவர்கள் மட்டும்தான் ஒரு கபடி அப்படிங்கக்கூடிய விளையாட்டுக்குள்ள வரப்போறாங்க இல்லையா? அப்படி வரும்பொழுது ஒரு கோச் இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் அந்த கோச்சுக்கும் நடுவுல இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அது சில ஹெட்வைட் பிடிச்ச விளையாட்டு வீரருக்கு உண்டு. அது அவர் என்ன தெரியும் கோச்சுக்கு, நமக்கு தெரியும்னு சொல்ற பிளேயர்லாம் இருக்காங்க. ஆனா கபடியை பொறுத்தவரை மற்ற கேம் மாதிரி இல்லை. மற்ற கேம்லாம் அத்லெட்ஸ் ஓடிடுவாங்க, சாதனை பண்ணுறாங்க. இது அப்படி இல்லை. கபடி
எல்லா மூளையை வச்சு விளையாடுற விளையாட்டு. பாக்ஸிங், கராத்தே, ஜிம்னாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து விளையாட்டு கபடி. அவங்க அந்த ஸ்பாஷன் ஆஃப் செகண்டில் டிசைட் பண்ணுறது தான். மூளை அறிவு வேணும், எதிரி ஏமாற்ற தெரியணும் கபடி விளையாட்டில். அதே டெக்னிக்ஸு அந்த கோச்சு சொல்கிற ஆலோசனை கேட்டால் தான் அங்கே சக்ஸஸ் போக முடியும். அந்த முரண்பாடுகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் நம்ம ஒன்று சொல்கிறோன்னா தவறாக செய்துட்டு அந்த நடுவர் மேலே பழிப்படுவான். சார் நான் கரெக்டாக செய்தேன் சார், அவன் தப்பாக கொடுத்துட்டான். அதாவது அப்புறம் கோச் மேலே பழி போடுவான். அதாவது தான் தோத்துட்டோன்றதை ஏற்றுக்கிறதே கிடையாது, பழியை யார் மேலே போட்டுடுவான். அப்புறம் கோச்சை சொல்லுவான், இவர் என்ன பெரிய அந்த காலத்து ஆடி இருப்பாரு, இப்போ கேம் ஆடி இருப்பாரா, இப்போ ஆட சொல்ல என் கூடன்னுவான். என்கிட்ட சொல்ல மாட்டான், அங்கே போய் தனியாக போய் சொல்லுவான். சர்வதேச லெவலில் நம்ம நீங்க கோச்சின்னா ஒரு மெட்டீரியலை கொண்டுட்டு உங்ககிட்ட கொடுத்து அதை மோல்டு பண்றது தான் கோச்சிங்கிறது கிடையாது. அதாவது கோச்சிங்கிறது இனம் கண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்கு. கென்யாங்கிற ஒரு நாடு வெரி புவர் நாடு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடல் மட்டத்தை விட 3000-4000 அடி உயரமானது. அங்க ஆக்சிஜன் குறைச்ச அதுவே அட்வான்டேஜ் அவன் வச்சுக்கிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் ஓடுறான். இங்க கீழே பூமியில ஓடும்போது, தரையில ஓடும்போது ஆக்சிஜன் நல்லா கிடைக்குது. அதனால அவன் சளைக்கல, மரத்தான் ரேஸ்ல 2 மணி நேரத்தில் பண்ணிட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, வாலிபாலா இருந்தாலும் சரி, அது ஸ்விம்மிங்கா இருந்தாலும், அத்லெட்டிக்ஸா இருந்தாலும், எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் கேட்டுறேன். நம்மளுக்கு மெட்டீரியல், அருமையான மெட்டீரியல் இருக்கு. இப்போ இப்போ ஊட்டி சைட்லையும் மற்ற காட்டு வாசிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை எடுத்துக்கிட்டு அவங்கள ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு எதிர்காலத்தில் ஒரு லாங் டேர்ம் திட்டம் வச்சு நீங்க கொண்டுட்டு வரலாமே, ஏன் பண்ணல? அதுதான் ஒரு நண்பர் சொன்னது 100க்கு 100 உண்மை. கென்யா ஏன் இந்த அளவுக்கு இது பண்ணதுன்னா 2 பாயிண்ட். நம்பர் 1 பாயிண்ட், கென்யா மோஸ்ட் சப்ரஸ்ட் கண்ட்ரி. அவங்க லைஃப்ல ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ்ல மெடல் அடிச்சிட்டான்னா, ஒரு வேர்ல்டு டைமண்ட் லீக் ஓடிட்டான், கோல்டன் லீக் ஓடிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் நல்லா இருப்பான். சோ பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் இட். நம்பர் 1, அந்த ஒரு கில்லிங் இன்ஸ்டன்ட் அவன்கிட்ட இருக்கு. நம்பர் 2, ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறதுனால எவரி 165 மீட்டர் நீங்க மேல போக 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 டெம்பரேச்சரும் கம்மியாகும், ஆக்சிஜனுடைய கண்டென்ட்டும் கம்மியாகும். எவரி 165 மீட்டர்ஸ் போக போக அது உண்மை. இது ரெண்டும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், பிளஸ் அந்த கண்ட்ரிக்கு ஒரு அட்வான்டேஜ். அதனாலதான் போன வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 6 கோல்டு மெடல் கென்யா அடிச்சது, இன்னொரு 6 கோல்டு மெடல் ஜமைக்கா அடிச்சாங்க, அமெரிக்காவை 3ஆவதுக்கு தள்ளிட்டாங்க. நம்ம கண்ட்ரிலையும் அது நடந்திருக்கு. நம்ம ஊட்டியில உள்ள சங்கர், நவ் ஹி இஸ் வொர்க்கிங் அட் இந்தியன் பேங்க். அவர் நம்ம சாஃப்ட் கேம்ஸ் ஓடினார். அவர் சங்கர் ஊட்டியில தான் இருந்தார், ஊட்டியில தான் இன்னும் இருக்காரு. அங்க ஓடினதுனால அவர் அந்த சாஃப்ட் கேம்ஸ் காட்மாண்டுல நடந்தது, நேபாள்ல நடந்த அதே ஆல்டிடியூட்ல இருந்ததுனால அவர் 10,000 மீட்டர்ஸ் அங்க போய் ஜெயிச்சு விட்டார். இதுதான் உண்மை. அதனால the commitment by the coaches and the commitment with the athlete and the external support from the government and the parents, education institution, job கொடுக்கிற இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒரு பெரிய சாம்பியனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மைண்ட் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. நம்ம சார் சொன்னது மாதிரி ஏன் இந்த டோட்டல் பாப்புலேஷனும் நாட் டுவர்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு கேட்டா, நம்ம பேசிக்கலா கமர்ஷியல் பீப்புள். இந்த ஒன்று நெடுத்தா என்ன நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, மற்ற ஃபீல்டெல்லாம் எவ்வளோ டாப். இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன ஃபார்முலா இப்போ அவைலபிள்னா நெக்ஸ்ட் மினிட் இந்தியாவுக்கு வந்துடுது. ஏன்னா அது கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லாதனால, அந்த ரெகக்னைசேஷன் இல்லாதனால யாருமே அதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கு இது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கிடையாது. அது ஃபியூச்சரில் யாரும் என் குழந்தைய நான் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறதுக்கு எனக்கே ஒரு பெரிய ஃபீலிங். அதை என்னவாயே ஆச்சு இல்லை ஆகாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற. இப்போ கோச்சஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் சேலஞ்ச் நவடேஸ். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, விளையாட்டுத் துறையில் ஆர்வம் குறைஞ்சது காரணமே பெற்றோர்கள் தான். இப்போ யாரா பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லியே இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வத்தை ஒழிச்சிட்டாங்க. இப்ப எங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒண்ணு, ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வத்தை குறைத்தது முக்காவாசி பெற்றோர்கள். அடுத்தது பள்ளி. இந்த பள்ளியில மைதானம் இருந்தா தான் அந்த பள்ளிக்கு இடம் கொடுக்க முடியும், அதுக்கு உரிமை வழங்க முடியும், ஸ்கூல் நடத்த முடியும்னு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டானா ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வளரும். தேர்டு,
முன்னாடி பாத்தீங்கன்னா கார்பரேஷன் டிரான்ஸ்போர்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் சொல்றேன், இபி டிரான்ஸ்போர்ட், தமிழ்நாடு அரசுல இருக்கிற எல்லா நிறுவனத்திலும் வேலை வாய்ப்பு, மத்திய அரசுல இருக்கிற எல்லா நிறுவனத்திலும் வேலை வாய்ப்பு. இப்ப கம்ப்ளீட்டா எல்லாம் விட்டு போச்சு. இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய அகாடமிஸ் இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு போய் விளையாட்டுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வரதெல்லாம் இருக்கு. விட்டுட்டு கூட்டிட்டு வராங்க. எது கூட்டிட்டு வராங்க? கராத்தே கூட்டிட்டு வராங்க, குங்ஃபு கூட்டிட்டு வராங்க, என் பிள்ளைங்க டென்னிஸ் கூட்டிட்டு போறாங்க, கிரிக்கெட் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஒரு பையன் பாத்தீங்கன்னா போன தடவை பாத்தீங்கன்னா சேலத்தை தள்ளு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த பையன் கார்க் பால் போட்டான், இந்த 5 கோடி வந்தது ஐபிஎல். இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஐபிஎல். ஜனங்க வந்து இந்த நேரம் வந்து எல்லாம் கிரிக்கெட் இழுக்கிறான். நீங்க அவங்களை இழுக்கணும். என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும். இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சிக்கல்கள் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து பெற்றோருக்கும் எங்களையும் ஜெல் பண்ற விளையாட்டு வீரனையும் எங்களையும் ஜெல் பண்றதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தாலும் இன்றைக்கு என்ன தேவையாக இருக்கு? இப்ப சார் சொன்னார்ல ஒரு விளையாட்டுக்கு சிக்கல்களாக இருக்கு, இது பெரிய லெவல்ல வரணும்னா என்ன தேவையாக இருக்கு? சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை சார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து இந்த பள்ளியில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த விளையாட்டு வந்து விளையாடுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குதுன்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ ஸ்கூல் லெவலில் விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும்னு +2 முடித்த உடனே அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போனாக்கா இப்போ வந்து என்ஜினியரிங்கோ மெடிக்கலோ போனாக்கா மெடிக்கலில் வந்து கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மெடிக்கலில் 3 சீட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இது என்ஜினியரிங்கில் வந்து 500 சீட்ஸ் இருக்குதுன்ற விஷயத்த இன்னும் நிறைய பேரண்ட்டுக்கு தெரியாது. இதனால தான் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வர்றதுக்கு சில பேர் தயங்குறதுக்கு இது ஒரு காரணம். டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டில் கொண்டாந்துருக்காங்க. வேற எந்த ஸ்டேட்லையுமே கொண்டாந்தது கிடையாது. 6வது 7வது 8வது படிக்கிற 3 ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, அந்த டேலண்ட் ஐடென்டி பண்ணி எஸ்டிஐடிக்கு கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அவங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எந்த ஸ்கூல்லையுமே இது கவர்மெண்டோட ஜியோவே இருக்குது, இந்த டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கீம். அதை வந்து எந்த ஸ்கூல்லையுமே நடைமுறைப்படுத்துறதில்ல. ரீஜனல் வைஸாக பிரிச்சுட்டு அதுக்கு காம்படிஷன் வச்சு 6வது 7வது படிக்கிறவங்களுக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு. மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்தவில்லை, சிஸ்டம் சரியில்லை. வெற்றியை கொண்டாட கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தோல்வியை தாங்கிக் கொண்டு அடுத்த எல்லைக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்க பயிற்றுவிக்கிறீங்களா? அந்த நிலைமை அது எப்படி இருக்கு? நம்ம வந்து we are talking about the coaches. எஸ், கோச்சஸ் கீழே மோட்டிவேட்டர் யாருன்னா விளையாடினவன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆள், இப்போ ஒரு நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணேன்னா என் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கணும். இப்போ முந்தியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தாதா இருந்தாங்க. இந்த தாதாயிசம் has gone down. Unless you again create the Dadaism, I say I am the Dada of football, then I should have 10-15 fellows coming following with me. அப்பந்தான் then only coaches will have the ஒரு 15 பேர்லேருந்து ஒரு 4 பேர் நல்ல பிளேயர் அப்படி கொண்டு வர இது வந்தாதான் நம்ம வந்து மேலே போக முடியும். சூப்பர். இது இல்லைன்னா இது கட்டாயம் this is not going to help the country. இந்தியா இட்ஸ் நாட் அ ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. அதுக்கு இந்தியா ஏன் அச்சீவ் பண்ண முடியலன்னா மெயின் ரீசன்ஸ் ஒரு 5 ரீசன். முதல் ரீசன் வந்து கவர்மெண்ட் வந்து 1500 கோடி 2000 கோடி நாங்கள் வந்து விளையாட்டுக்காக ஒதுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்கிறான்னா அந்த அலாட் பண்ணுற மணியில் 69% யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். மீதி 31% தான் நீ வந்து ப்ரோக்ராம் அண்ட் ட்ரைனிங் அண்ட் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுற. நான் பார்த்த எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது வைஸ் வர்ஸா. அவன் 80% ப்ரோக்ராம்க்கு செலவு பண்ணிட்டு 20% தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறான். இங்கே இந்தியாவில் மட்டும்தான் 69% சிஏஜி சொல்றா, நான் சொல்ல, சிஏஜி சொல்றா. ரெண்டாவது முக்கியமான காரணம் ஃபெடரேஷன்ஸ். நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபெடரேஷன்ல 2 ஃபெடரேஷன் இருக்கும். அத்லெட் பிளேயருக்கே தெரியாது இது எதிராக உண்மையானது. அந்த மாதிரி ஃபெடரேஷன்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸை ஸ்பாயில் பண்றாங்க. மூணாவது வந்து இந்த பிரஸ் அண்ட் மீடியா இருக்காங்கல்ல சார், இவங்க வந்து பண்ற அட்டகாசம் கவர் கொடுத்தாதான் சார் கவர் பண்றான். வெகு சிலர் இருக்கலாம், வெகு சிலர் குறைபாடு. பதில் சொல்லலாம். மீடியாக்கள் மூலமாகவும் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர் நல்ல பயிற்சியாளர்களை போய் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதை நம்ம மறுக்க முடியாது. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வாலிபால் டீம் இருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அந்த என்ன ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு அடுத்த மாசமே அவங்க அங்க டீம் செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணி ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்றாங்க. அப்ப ஒரு கம்பெனி வாலிபால் எடுத்துக்கிறது, ஒரு கம்பெனி ஃபுட்பால் எடுத்துக்கிறது, ஒரு கம்பெனி இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில வந்து கவர்மெண்ட் அதுக்கு வந்து ஒரு
கம்பெனிஸில் உற்சாகப்படுத்தி, அப்பா இந்த நீ இதை எடுத்துக்க, வாலிபால் எடுத்துக்க, 4 years உனக்கு இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன், நீ வந்து அவங்களுடைய பேமெண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா சார், நம்ம எத்தனையோ பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு, ஏன்னா பொருளாதாரம் தான் முக்கியம். ராஜன் சார், நீங்க ஓடும்போது நீங்க இந்த என்ன மாதிரியான காசு உங்களுக்கு கிடைக்கும் நினைச்சு ஓடினீங்களா, என்ன மாதிரியான பத்திரிகை உங்களை பத்தி எழுதுன்னு நினைச்சு நீங்க ஓடுனீங்களா, இல்ல இவங்களுக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்க போறேன்னு ஓடுனீங்களா, இல்ல அந்த ட்ரை கலர் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னுடைய வாழ்க்கையில INDIA 5 லெட்டர் பனியனை என் உடம்புல போட்டு இந்தியாவோட கொடியை ஏத்தணுங்கிற ஒரே மோட்டிவ்ல தான் இருந்தேன். ஐ டிட் தட். சூப்பர். வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. எனக்கு இந்த I never received not even a 1 rupee from government of Tamil Nadu or from the government of India. அது உண்மை. சூப்பர். இதுவரையில I agree with that. வாழ்றதுக்கு நம்மளுக்கு சம்பளம் வேணும், பணம் வேணும், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த கமிட்மெண்ட் இல்லாம போயிடுச்சு. இப்போ பிரசன்ட் டே ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லுதுன்னா, வீட்டுல அப்பா அம்மா கொண்டே ஸ்போர்ட்ஸ் கொண்டாடுனா ஃபர்ஸ்ட் அடிடாஸ் ஷோரூமுக்கு போய் ட்ராக் ஷூட் ஷூ வாங்கி கொண்டு தான் கொண்டே விடுறாங்க. ஐ எம் an எக்ஸாம்பிள். டோக்கியோல போய் ஃபர்ஸ்ட் டே ஒரு மட் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணோம், செகண்ட் டே சிண்டர் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணோம், தேர்ட் டே டோக்கியோ நேஷனல் ஸ்டேடியத்துல போய் பிராக்டிஸ் பண்றோம். வார்ம் அப் பண்ணிட்டு மிஸ்டர் கெனி போசன் கேம் as a coach with the Indian team. வார்ம் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்க. என்னுடைய ரோஷன் ஸ்பெக்ஸை நல்லா தேஞ்சு போயிருந்தது. அப்படி மாட்டின உடனே அந்த ஸ்டேடியத்தில் அந்த இது வேக்கம் கிளீனர் போடுறவர் வேக்கம் கிளீனர் எனக்கு முன்னாடி நிறுத்திவிட்டு he was holding my hand. This shoe is not allowed in this surface. அப்படியே கண்ணீர் விட்டாங்க. I went to Mr. Bosan, சார் $110 கொடுத்துருக்கீங்க, பாக்கெட் எக்ஸ்பென்ஸ், ஒரு நாளைக்கு $5, 22 நாள் அங்க இது பண்ணிருந்தோம், $110 கொடுத்துருக்கீங்க, ஏதாவது அடிடாஸ் ஷோரூம் கூட்டிட்டு போங்க, நான் வாங்கிட்டு அடிடாஸ் ஸ்பெக்ஸை போட்டு ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் வெயிட் ராஜன் அப்படின்னாரு. நைட்டு டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டேன், கால் வருது இன்டர்காம்ல, கம் டு மை ரூம் அப்படின்னாரு. ஆசிக்ஸ் டைகர் காரன், ட்ராக் சூட், வின் ஷீட்டர், இந்தியா பிளாக் போட்ட பனியனு, ஷார்ட்ஸ், ஷூ, ஸ்பெக்ஸ்ல இருந்து முதல்ல நீ எடு, போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போயிட்டேன். அடுத்த நாள் பிராக்டிஸ் பண்ணேன், அதுக்கு அடுத்த நாள் பிராக்டிஸ் பண்ணேன். ஹீட்ஸ் முடிஞ்சு, செமிஃபைனல் முடிஞ்சு, ஃபைனல்ஸ் ஓடிட்டேன். ஆசிக்ஸ் டைகர் ஸ்பெக்ஸை போட்டு ஓடி முடிச்சிட்டு விக்டரி ஸ்டாண்ட்ல ஏறி நிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்கிறேன். கொடி ஏத்தியாச்சு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த நாடு ஜனகணமன பாடியாச்சு. மேடையில இருந்து இது விக்டரி ஸ்டாண்ட்ல இருந்து கீழே இறங்குறேன். ஒரு ஆசிக்ஸ் டைகர் ரெப்ரசன்டேட்டிவ் என்கிட்ட கை கொடுக்கிறார். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. Said congratulations, okay. I asked him, what for you said thank you? He said, you are wearing my company specs and won the gold medal for the country. இந்தியாவுல பட்டியாலால ரோஷன்ஸ் காப்லர் செஞ்ச ஸ்பெக்ஸ் கொண்டு போயிட்டு அங்க ஸ்பெக்ஸ் வாங்கி போட்டு ஓடி ஜெயிச்ச ஆள். ஆனா this generation wants everything hot cake. அதாவது இப்ப அமுதாட்ட நீங்கள் ஓடும் பொழுது, தேசிய அல்லது இன்டர்நேஷனல் லெவல்ல ஓடும் பொழுது உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஓடுனீங்களா, எப்படி ஓடுனீங்க? கண்டிப்பா இல்ல சார். அப்போ இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு ஓடல. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப நான் இன்னைக்கு ஒரு நேஷனல்ஸ் போறோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க விளையாடும் போது எங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இல்ல. ஒரு கட்டத்துல நான் ஒரு 20-21 வயசு முடிய என்னால ஒரு விளையாட்டு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் விளையாண்டுட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க காலம் மாறுது. ஓகே, பண்ணினது போதும், ஸ்போர்ட்ஸ் பண்ணது போதும். ஏன்னா எவ்வளவு நாள் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? ஸோ நாளைக்கு நான் சாப்பிடணும், நாளைக்கு துணி உடுத்தணும், நாளைக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு தேவையானதை நான் செய்யணும். அப்ப எனக்கு அங்க தேவைப்படுது. அப்ப அரசாங்கம் கூட அந்த வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்காம இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம், நம்ம ஒலிம்பிக்ஸ்ல மெடல் அடிக்கல, எல்லாம் பண்ணல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கேள்வி கேட்கிற அந்த அரசாங்கம் அவங்க எல்லாமே ஒரு கட்டத்துல அவங்க ஹை லெவல்ல, இப்ப சிந்து ஹை லெவல்ல போனதுக்கு அப்புறம் தான் டெப்டி கலெக்டர் போஸ்டிங் தராங்க, சரிங்களா? ஆனா அந்த பேஸ்ல அவங்கள கொண்டுட்டு வரும்போது எங்க போனாங்க?
எப்பயுமே வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து உதவிக்கரம் நீட்டுதே ஒழிய அந்த கீழே இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை வந்து செய்யல. அதாவது அரசு வளர்த்தெடுக்க வேண்டிய பணியை செய்யணும்னு சொல்றீங்க. அது கண்டிப்பா வந்து அரசாங்கம் வந்து செய்யணும். ஏன்னா எங்க இங்க இன்னொரு பயிற்சியாளர் சொல்லும்போது திட்டங்கள் இருக்கிறது, திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படலைன்னு சொன்னார். அதாவது தேர்ந்தெடுப்பதற்கான திட்டம் இருக்கு, வளர்த்தெடுப்பதற்கான ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இந்த நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் களையப்படும் பொழுது நல்லா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பயிற்சியாளராக இருந்ததை பெருமையாக கருதிய தருணம். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பவர் லிஃப்டிங்கில் வந்து நான் இன்டர்நேஷ்னல் போட்டி வந்து டெல்லி இதில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆடிட்டோரியல் நடந்துச்சு. அதில் வந்து என் பையன் 4ஆவதாக நிற்கிறான். அதை பார்த்தோன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய வாழ்க்கையோட இதை முடிஞ்சு போன மாதிரி நினச்சேன் நான். மற்ற கேமை விட ஸ்விம்மிங் பார்த்தீங்கன்னா பேசிக் சொல்லிக் கொடுக்கணும். இறங்குறதுக்கு ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்கே சொல்லிக் கொடுக்கணும். அதேமாரி ஒரு கேர்ளை நானே இறக்கி ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுத்து, பேசிக் எல்லாம் ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுத்து, டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல் அப்படியே கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்த பிறகு இந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரம் இந்தியா ரெப்ரசன்டட் ஒலிம்பிக்ஸ் போன இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் கேர்ள் ஒலிம்பிக்ஸ் போனது என்னோட ஸ்விம்மர் சூப்பர் நிஷா மில்லட்டன். அது ரொம்ப பெருமையா இருக்கு. ரெண்டாவது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குற்றாலீஸ்வரன், த யங்கஸ்ட் பாய் இன் த வேர்ல்டு. வித்தின் 1 இயர்ல 7 சேனலை கிராஸ் பண்ணி அர்ஜுன் அவார்டு. 2 பேருமே நிஷா மில்லட். அது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, என்னப்பா எந்த பையன்லாம் உருவாக்குறீங்க, உன் பொண்ணு உன்னோட தான் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு பேர் ஐஸ்வர்யான்னு பேரு. உன் பொண்ணு கொண்டா ட்ரெயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட பொண்ணை ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் கேம்ஸ்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் என்னோட டாக்டர். சூப்பர். அது ரொம்ப பெருமையா கருதுறேன். கோச்சா வந்த பிறகு இவ்வளவு பேர் ட்ரெயின் பண்ணிருக்கேன்னு நான் பெருமையா இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, இது முக்கியமானவங்க 3 பேர் சொல்றேன். இந்த மல்லர்கம்பத்துல டெல்லியில வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக போட்டி நடந்தது. 100 பல்கலைக்கழகம் பங்கு பெற்றது. தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலிருந்து மல்லர்கம்பத்துக்கு சேலம் விநாயக மிஷன் உடற்கல்வி கல்லூரியிலிருந்து என்னுடைய மாணவன் போனான். 300 பேர் பங்கு பெற்ற அந்த போட்டியில தமிழ்நாடு தங்கப்பதக்கத்தை பெற்றவன் என்னிடத்திலே பயிற்சி பெற்ற அந்த மாணவன். அது ஒரு பெருமைக்குரிய செய்தியாக நான் கருதுகிறேன். சூப்பர். 2003 அயர்லாண்டில் வேர்ல்ட் கேம்ஸ் நடக்குது, வேர்ல்ட் சம்மர் கேம்ஸ், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸு. ஃப்ளைட்டில் போகும்போது என் பக்கத்தில் உட்காந்துருக்கான். என்னடா கரியப்பா, எப்படி எத்தனை மெடல் அடிப்பேன்? சைக்கிளிங்கில் சார் 3 மெடல் அடிச்சிடுவோம் சார். என்ன மெடல்? 3 கோல்டு. 3 கோல்டு மெடல் அடிச்சிடுவோம் சார்னு சொல்கிறோம். சரின்னு போகிறோம், காம்படிஷனில் கலந்துக்கிறான். he got the first silver medal in 500 meters. உடனே என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக ஓடி வரான். நான் சொல்லிட்டேன், என்னை பார்க்காத, நீ கோல்டு மெடல் கொண்டு வருவேன்னு சொன்னேன், நீங்கள் சில்வர் மெடல்னு. 2வது நாள் 1000 மீட்டர்ஸில் அதுலேயும் சில்வர் மெடல். நான் அவனை பார்க்க மாட்டேன்ட்டேன். 3வது நாள் 5000 மீட்டர்ஸில் கோல்டு மெடல் அடிக்கிறான். 3 மெடல் அடித்தான், ஒரு கோல்டு 2 சில்வர். தட் வாஸ் மை ப்ரௌட் மூமெண்ட். சூப்பர். 2 வருஷம் ஒரு பொண்ணு ஜோதின்னு ஒரு பொண்ணு சென்ட் ஜோசப் சூளையில் அந்த பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணை வந்து ஷூ எதுவுமே அப்படியே கொண்டு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து லாஸ்ட் இயர், இந்த வருஷம் ஜூனியர் ஸ்டேட், ஸ்கூல் ஸ்டேட்ஸ் எல்லாம் விளையாண்டு, ஜூனியர் ஸ்டேட் தமிழ்நாடு வாலிபால் ஆடினா பொண்ணுங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. அதை ஆடி 2வது ஃபேன் ஃபார் மெயின் டீம். இன்னைக்கு ஒரு பெஸ்ட் பிளாக்கர் அண்ட் அட்டாக்கரா இன்னைக்கு இந்த கோச்சிங் கேம்ப்ல இன்னைக்கு இருக்கு. எனக்கு அப்புறம் இன்னும் சில மற்ற கோச்சஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். பணம் படைத்த பிள்ளைகளை கொண்டு வரதை காட்டிலும் ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து கொண்டு வந்தது எனக்கு மன திருப்தி, ரொம்ப சந்தோஷம். சபாஷ். ஒரு விளையாட்டு துறையில விளையாட்டு வீரர்களை எடுத்து வளர்த்தெடுத்து கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த பயிற்சியாளர்கள். ஒரு தியாக மனப்பான்மையோட, ஒரு அம்மா எப்படி தன் பிள்ளைக்கு வந்து தான் வயிறு ஆறாமல் ஊட்டி விடுவாளோ அதே போல இவர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்ற துரோணாச்சாரியார்கள் பல்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்தில் நம்ம வந்து போற்றணும், பாராட்டணும். இந்த துரோணாச்சாரியார்கள் இன்றியும் இந்த உலகம் அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.